ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சங்கீதா. இது தினத்தோறும். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வெயிட் லாஸ் ட்ரிங்க் நமக்கு எதுக்காக குடிக்கிறோம் அப்படின்னா, ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஒர்க் அவுட் பண்ண முடியாது, அப்புறம் பெருசாக டயட்டும் ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ நம்ம வேலைக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லேடிஸ்க்கு வந்து அந்த ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து காலையில் இது மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் எடுக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து காலங்காத்தால் எடுக்கிறப்ப நம்மளுக்கு வந்து அந்த நாள் ஃபுல்லுமே கொஞ்சம் எனர்ஜியாகவும் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா பசி ஆகாது. அதுக்காக தான். இப்போ வாங்க அதை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து மல்லி சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு கம்மியாக சேர்த்துக்குங்க. ரொம்ப சேர்த்திங்க அப்படின்னா குடிக்க முடியாது. ஒரு அரை டீஸ்பூனுக்கு கம்மியாகவே சேர்த்துக்கலாம். சோம்பு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜீரண சக்தியை அதிகரிக்கும். அதனால வந்து நம்மளுக்கு சீக்கிரமாகவே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜீரணம் ஆகிடும். ரொம்ப வந்து ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டைமுக்கு மீறி சாப்பிட்டாலே வயிறு ரொம்ப கும்முன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாமே இது ஒரு தீர்வுன்னு சொல்லலாம். உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையிலையும் மேக்ஸிமம் காலையில் நீங்கள் குடிக்கலாம். இல்லை ப்ளஸ் அது கூட நீங்கள் நைட்டும் இந்த ட்ரிங்க் எடுத்துக்கலாம். சாப்பிட்டதுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு ஒரு 2 hours கழித்து நீங்கள் இந்த ட்ரிங்க் எடுத்துக்கணும். காலையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சும்மா ரொம்ப தண்ணி குடிக்கக்கூடாது. ஒரு 2 hours தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் இந்த ட்ரிங்க் எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எந்த இதுன்ட்டு இல்லை, எந்த ஒரு நீங்கள் வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் காலையில் தான் எடுத்துக்கணும். நீங்கள் அப்படி எடுத்து பாருங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் வந்து ரெகுலராக குடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2 இல்லை 3 முறை கூட குடிக்கலாம். இல்லை தொடர்ந்து நீங்கள் 7 நாள் கூட குடிக்கலாம். குடிச்சிட்டு ஒரு 4 நாள் கேப்பை விட்டுருங்க. மறுபடியும் தொடர்ந்து ஒரு வாரம் குடிக்கலாம். அந்த மாதிரி தான் குடிக்கணும். இந்த ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்க, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிக்கணும், 1 நாள் 2 நாள் குடிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேப் விட்டு வேறு ட்ரிங்க் எடுத்துக்குவேன். நான் எல்லா நாளும் ஒரே மாதிரி ட்ரிங்க் குடிக்க மாட்டேன். இது நீங்கள் மேக்ஸிமம் 1 வாரம் எடுத்துக்கலாம். இந்த ட்ரிங்க்ல எப்போவுமே எந்த ட்ரிங்க் எடுத்தாலும் கொஞ்சம் கேப் விடணும். அப்போ தான் ஆகும். 1 வாரம் ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரை பண்ணணும். உங்களுக்கு அப்போவே இதை நீங்கள் குடிக்கிறப்பவே உங்களுக்கு தெரியும். ஆனால் தண்ணிக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு வந்து வயிறு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு சிலர் எல்லாம் காலையில் எந்திரிச்சுமே பாத்ரூம் போக மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாமே இது வந்து நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். அதனால் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி தான். இது இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும். நம்ம கருகு விட்டுட்டோம் அப்படின்னா கசப்படிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ட்ரிங்க் நம்ம குடிக்கிறப்ப கசப்படிக்கும். மற்றபடி எதுவும் ரொம்ப கஷ்டமாகலாம் இருக்காது. ஒரு சில வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா குடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். நம்ம இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா பாருங்கள். இந்த மாதிரி வறுத்துட்டோம் அப்படின்னா மீடியமாக வச்சு வறுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த மைல்டாக இருக்கும். அந்த காரம் பார்த்திங்க அப்படின்னா மைல்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. அந்த கருவேப்பிலை தலை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ இதை நல்லா ஒரு ஆற வச்சுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைக்கணும். நல்ல பொடியாக அரைக்கணும். எந்த அளவுக்கு உங்களால் நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்குங்க. இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மாதத்துக்கு கூட நீங்கள் இதை செஞ்சு வச்சுக்கலாம். ஒன்றுமே கெட்டெல்லாம் போகவே போகாது. நீங்கள் வெளியவே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜிலெல்லாம் ஸ்டோர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இது பாருங்கள், இந்த மாதிரி இது வந்து எனக்கு ஒரு 3 டேஸுக்கு பக்கம் வரும். இதை இப்போ நான் அரைச்சிருக்கிறது வந்து எனக்கு ஒரு 3 டேஸ் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா பொடியாக பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிடலாம். அப்போ தான் இதில் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம இந்த ட்ரிங்க்கை பார்த்திங்க அப்படின்னா நல்ல சுடு தண்ணி, கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்குங்க. நம்ம இதை வந்து டீ காஃபிக்கு பதிலாக குடிக்கிறோம். இந்த ட்ரிங்க் குடிக்கிறப்ப கண்டிப்பாக 100% டீ காஃபியோ எதுவுமே குடிக்கவே கூடாது. இப்போ இதில் இல்லை அப்படி டீ காஃபி குடிக்கணும் அப்படின்னா ஒரு 2 or 3 hours கழித்து நீங்கள் ஒரு 11:30 அந்த மாதிரி வந்து நீங்கள் குடிச்சிக்கலாம். இல்லை டீ காஃபி குடிச்சே ஆகணும் அப்படிங்கிறவங்க. இப்போ இதில் நான் வந்து சேர்க்குறேன் பாருங்கள். அவ்வளோதான். இந்த அளவு சேர்த்தா போது. நம்மளுக்கு ரொம்ப போடணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு, இந்த ஒரு டம்ளருக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் இதில் ஹனி சேர்த்துக்குவாங்க. எனக்கு ஹனி சேர்த்து குடிக்கிறது அந்த அளவுக்காக பிடிக்கலை. எல்லா ட்ரிங்க்குக்கும் ஹனி சேர்க்கணுன்னா கண்டிப்பாக கிடையாது, நல்லாவும் இருக்காது. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து உப்பு சேர்க்குறப்ப என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பு மாதிரி இருக்கும். ரொம்ப சேர்த்துக்கொண்டா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நமக்கு சூப்பெல்லாம் குடிப்போமே அந்த டேஸ்ட்டில் இருக்கும். கூடவே லைட்டாக வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். ரொம்ப இல்லை, லைட்டாக தான் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு பெப்பர் வேண்டாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லைனா லைட்டாக பெப்பர் சேர்த்துட்டிங்கன்னா நார்மலாக நம்ம சூப்பெல்லாம் குடிப்போமே அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. சிக்கன் சூப்பெல்லாம் குடிப்போம்ல அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும். அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி இதை காலையில் எந்திரிச்சு பார்த்திங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் 2 வாரம் தண்ணி குடிச்சிட்டு இதை குடிச்சிட்டு வாங்க. நீங்கள் 1 வாரம் குடிச்சிட்டு வந்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தெரியும். வயிறு ரொம்ப கும்முனெல்லாம் இருக்காது, நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். இன்னொன்று நம்மளுக்கு வந்து
நம்மளுக்கு வந்து ரொம்ப பசியாகாது. அந்த தலைக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோம். பசியானா தானே நிறைய சாப்பிடுவோம். அதனால் பசியாகிறதும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் இங்கே மறக்காமல் இந்த ட்ரிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் ஷேரும் கொடுக்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுக்க தினந்தோறும் அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.